ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 201 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் நல்லாயிருக்கும், பட் அடுத்த எபிசோட் இதோட இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் வீடியோ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே ஊற்றுவாங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஃபைட்டு மெடிசா என்ட்ரி இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் சண்டை போட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டிராகன் கிங்ஸ் போனாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் அந்த நார்த் டிராகன் கிங் மற்ற 2 இன்ஜுரியான டிராகன் சோலையும் ரிஃபைன் பண்ணி அவனுக்குள்ளே எடுத்துட்டான். இப்போ அதனால தான் அந்த தலை 3 தலைமாக இருக்க 3 சோலும் இப்போ அவன்கிட்ட தான் இருக்குது. அவனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவரில் கிட்டத்தட்ட அவனோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் டூஷிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஹீரோ என்னால் இப்படி வந்துக்கிட்டு எப்படி வாயில் ஓப்பன் பண்ணிட்டு மெடிசா சொல்கிறேன், என்னால் நிறைய பேர் ஃபைட் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியுதுன்னா ஹீரோ கையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சீல் அது பிளிங்க் ஆகுது. ஏதாவது நம்ம ஜியானோட ஆரா ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக போயாக அப்படின்ட்டு ஹீரோ இந்த வழி அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜியானா என்னதான் பேட்டில் பண்ணி பார்த்தாலும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நார்த் டிராகன் கிங் அவனோட பவர் லிட்டரலாக அதிகமாக இருக்குது. எத்தனை டைம் நம்ம ஜியான் ட்ரை பண்ணாலும் பட் ஒன்றும் வேலையாக. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜியானை அடிக்க ஆரம்பிக்க ஜியானை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா போய் விட ஆரம்பிக்கிறா. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவளுமே பார்த்தீங்கன்னா அவளோட டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட் அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா வெளியே வர வச்சு அது மூலயமா அட்டாக் பண்ணுறான். அந்த ஸ்வாட் வெளியே வந்த உடனே பவர் இன்னும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா வெளியே காத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா டிராகன் ஸ்லோயிங் ஸ்வாடை சமன் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்வாடோட பவர் எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இவமா அடிக்கிறதுல இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, இருந்தாலும் என்ன இதெல்லாம் கொல்ல முடியாது. அவனை என்னதான் எக்கச்சக்க ஸ்லாஷ் அடித்தாலும் எல்லா ஸ்லாஷையும் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணாலும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கர கொட்டூரமாக ஸ்லாஷ் அடிக்க அவன் வெறும் கையில் தடுத்து நிறுத்திக்கிட்டு அவனோட பவர் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஜியானுக்கு ஒரு கடத்தில் பார்த்தா மயக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அதிக லெவலான எனர்ஜி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் வந்து வெடிக்க வச்சுட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் என்ன கொல்ல பத்தாது அப்படி. அவன் என்ன பண்ணுறான், பறந்து போய் அந்த எல்டர்ஸை கூப்பிட்றான். எல்டர்ஸ் அரேவை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வர்ற 5 எல்டரும் அவன் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று அனுப்பிச்சு எனர்ஜி கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமன் அரே டீமன் பிளட் அரே அப்படின்ற ஒரு டீமன் டிராகன் பிளட் அரே அந்த அரேவை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்தோம். என்ன ஆகுதுன்னா வானத்துக்கு மேலே கொடூரமான பெரிய லெவல் ஃபார்மேஷன் ஒன்று ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அங்கே இருக்கிற ரொம்ப டார்க் அண்ட் க்ளவுட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் ரத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்க. ஸோ அந்த ஃபார்மேஷன் ரொம்ப பெருசாக பார்த்த எல்லாருமே இது ஃபர்பிடன் ஃபார்மேஷன், இது இவன் எப்படி இதை யூஸ் பண்ணுறான், இதை யூஸ் பண்ணதால் என்னதான் அவனோட ஆளுங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்க. அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெயின்ஸ் மூலியம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டிராகன்ஸ் எல்லாரும் உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா பிளட் எனர்ஜி ரிஃபைன் பண்ணி பவராக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க லிட்டரா. அவனு பார்த்தீங்கன்னா அந்த வர பவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்க. சுத்திக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்க. பட் இருந்தாலும் அந்த பிளட் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறதுல இவன் என்ன பண்ணுறான், பார்த்தா அது எனக்கு இன்னும் பவர் பார்த்தா இன்னும் அதிகமாக வந்து அந்த எல்டர் சொல்லி எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்க. அந்த எல்டர்ஸ் கிங் நாங்கள் உங்களோட ஆளுங்க எல்லாம் ஓடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இருந்தாலும் உங்களோட லாயல்ட்டியை காட்டுங்க, உங்கள் உயிரை கொடுத்து எனக்கு பவரை கொடுங்க அப்படின்ட்டு அந்த எல்டர்ஸ்ட்டு இருக்கிற மொத்த பிளட்டையும் உறிஞ்சி காத்தோட கரைய வச்சிடறான். ஸோ இது இவங்களோட பிளட்டை உறிஞ்சி அதை அப்படியே ரிஃபைன் பண்ணி பவராக மாற்றுது. அவனும் கொடூரமான ஒரு ஃபார்ம் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிற ரொம்ப டீமனாக வரான். சுற்றிக்கிற இந்த சோல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி காட்டுறது. அவன் ரொம்ப பவர் ஆப்டேட் பண்ணலாம் காட்டுற இந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டிட்டு அவனு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சும்மா வாயை திறக்கவே வாய்க்குள்ளே இருந்தெல்லாம் பிளட் எனர்ஜி பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கு. அவனு பார்த்தீங்கன்னா கொடூரமான ஃபோர்ஸில் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபீனிக்ஸ் டிராகன் பிளட் அது மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது மெச்சூர் ஆச்சு. இப்போ உன்னை சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் அதிக லெவல் சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜியானுக்கு ஒன்று சாப்பிட்ற ஐடியாவுன்னு வந்துட்டான். ஸோ அவனு பார்த்தா அட்டாக்ஸை பார்த்தா பண்ணுறான். அது மூலயமா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கில்லிங் ஸ்வாட் டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட சமன் பண்ணுறான். ஸோ இது மாதிரி டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் சில பேரால் மட்டும் சமன் பண்ண முடியும். இவனும் அந்த லெவல் பவர் அடைஞ்சிடான் டிசியானது சொல்கிறான். ஸோ இந்த டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட் மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே ஒரு டிராகன் ஸ்லேயிங் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டின் இன்டென்ஸ் போது எக்கச்சக்க அட்டாக் அடிக்கிற அந்த இடத்துல சுற்றிக்கிற எல்லாரையும் கொல்ல போக நம்ம ஜியானு போய் இந்த இடத்துல காப்பாற்றிட்டு அவன் மேலே எக்கச்சக்க அட்டாக் பண்ண சுற்றிக்கிற மெஜஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ண வரணும். வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மக்களை காப்பாற்றுங்க, ஸோ மக்களோட உயிர் முக்கியம் அப்படின்னு நம்ம ஜியானு பார்த்தீங்கன்னா கட்டளை சுற்றிக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜியானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் டிராகன் 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பேட்டில் பயங்கரமாக போயிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு சின்ன பொண்ணு உன்னெல்லாம் போய் எம்பரரை அவன் ஏற்றுப்பா உன்னை கொண்டுட்டு அப்படின்னா நான் தான் இந்த மொத்த டிராகன் கிளானுக்கு எம்பரராக இருப்பேன் அப்படின்ட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானை அட்டாக் பண்ணலாம். ஜியானு தாக்க பிடிச்சிருக்கா. ஒரு கடத்தில் அவளால் முடியல. சுற்றிக்கிற எல்லாரும் மெஜஸ்டி அப்படின்ட்டு கத்துறாங்க. இந்த இடத்துல அவளை ஒரு கடத்தில் உன்னை கொல்றேன் கிட்ட
எடுத்துட்டு போனான் கொள்ற மாதிரி. திடீர்னு வாயிட உடச்சிட்டு ஹீரோ வந்த இடத்துல சைடு அவனோட ரூல் பிரேக்கர் வெப்பன்ல பவரை கேதர் பண்ணி அடிப்பாம இருங்க. அப்படியே நெருப்பை எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. அடிச்சடிக்கு பார்த்தா வந்து அவனை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜியானு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல அந்த அட்டாக்ல இருந்து. ஸோ எல்லாருமே வந்து சியோயன் பார்த்தா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மெடிசாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானை போய் பார்க்குறான். அவளும் ஒட்ட முடியாமல் இருக்கு. இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபார்மேஷன்லேருந்து வந்த பவர் யூஸ் பண்ணுறான் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான். ஹீரோ என்னதான் ஒரு பில்லு கொடுத்தாலும் அந்த பில்லு சாப்பிட்டாலும் அவனால முடியல. இவன் சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த நார்த் டிராகன் ஏன் சொல்லுவான், அந்த ஃபீனிக்ஸ் டைம் சேர்ந்த அந்த ஃபெங்டியான் அவன் கொஞ்ச நேரம் கூட ஹோல்ட் பண்ண முடியாதுல, சரியான குப்பை அவன் அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்டியான போட்டு தாலின்னு பார்த்தா தாளிச்சுட்டு இருந்ததுல நீ வந்தா மட்டும் எதுவும் மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜியான் முடியாமல் இருக்க. என்னதான் அந்த பில்லு சாப்பிட்டாலும் அது பற்றி அக்செப்ட் ஆக மாட்டேது. ஸோ இவனு சொல்லிட்டு இருக்கான் அது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் குய் இந்த ஃபார்மேஷன்ல இருந்து பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் அந்த வந்து கர்ஸ் அதாவது அந்த பாய்சன் மாதிரி விஷயம் அது வந்து பவர் தான். ஹீரோ உடனே என்ன பண்ணுறான், அவனோட டிமானிக் லோட்டஸ் ஃபிலிம் அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவள் இதயத்துக்கு மேலே சுற்றி இருக்கிற அந்த பாய்சனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே உனக்கு எப்படி அந்த ஃபிலிம் எப்படி உன்ட்ட பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃபிலிம் அது ஒருத்தரோட வந்து ரிஃபைன் பண்ணப்பட்ட குய் பிளட் பவரையே வந்து அது வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு அவனை ஆச்சரியத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ சரியான டென்ஷனில் என்ன தைரியம் தான் நீ வந்து ஜியான காயப்படுத்திருப்ப, நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இருக்கான். இன்னைக்கு நீ கண்டிப்பாக செத்துறோ ரெடியாக இருந்துக்கடா அப்படின்ட்டு ஹீரோ ரெடியாக அட்டாக் பண்ண போக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்குது. அந்த பேட்டரி இன்டென்சிவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னதான் அவன் வந்து 6 ஸ்டார் டூஷங்காக இருந்தாலும் ஹீரோ 5 ஸ்டாராக இருந்தாலும் பட் நம்ம ஹீரோ சாதாரணமாக வந்துட்டு எக்கச்சக்கமான டெக்னிக் இருக்குது ப்ளஸ் ஃப்ளேம்ஸோட பவருமே இருக்குது. இந்த இடத்துல இவங்க 2 பேரோட பேட்டரும் பயணம் போய்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து அவன் வெப்பனஸ் எடுக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டிராகன் ஸ்லேயிங்ஸோட அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து பவரை பயங்கரமாக கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிக்கிற பவரை இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அந்த கத்திக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சுற்றிக்கிற பிளட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது மூலிமா எக்கச்சக்க ஸ்வாட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒன்று கிளம்பிக்கான். நானும் பார்க்குறேன் நீ எவ்வளோ நேரம் தடுக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸ் அடிக்க ஆரம்பிக்க. இந்த பக்கம் ஜியானுக்கு ஒரு பக்கம் முடியல, இவனை வந்து செத்து போடா சியோயான் அப்படின்னு மாதிரி ஒரு கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக பார்த்தீங்கன்னா மீட்டியர்னு கேதர் ஆகுது. ஸோ என்னடா ஆச்சுன்ற ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா வந்து வஜ்ரா கிளாஸ் பாடிட்டு தலைமை ஹீரோ வெளியே வருவான் பாருங்க மாசா. ஸோ அந்த வஜ்ரா கிளாஸ் பாடி அந்த உருவத்தை வந்ததுல அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கு. இதை பார்த்து இவனு சரியான செக். ஸோ அவனும் அந்த பால்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் பால்ஸ் அதை தூக்கி அடிக்க ஆரம்பிக்க. இவன் என்னதான் எக்கச்சக்க ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாலும் அதனோட பவர் கொட்டூரமாக இருக்கு. அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க போகிறான். பட் ஹீரோ அதை ஏன் கேன்சல் பண்ணான்னு புரியல. பட் அந்த ஃபார்ம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல் ஃபார்ம். ஸோ இதை பார்த்து என்ன பண்ணுறான், இவனை கொள்றான் கொன்னே அவனை வந்துட்டு திரும்பவும் பார்த்தா வந்து அந்த டிராகன் பீப்புள்ஸ் இருந்து பவரை வந்து கேதர் பண்ணுறான். இதை பார்க்குற ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேஷன் ஓட்டைங்க மற்ற எல்லாரையும் காப்பாற்றுக்கு அப்படின்னு கட்டலோட மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவன் காப்பாற்ற போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான், உங்களால் ஒருத்தனையும் காப்பாற்ற முடியாது, மொத்த பிளட்டையும் சக் பண்ணி எடுக்கிறான்டா அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லா பிளட்டையும் பார்த்தா வந்து உறிஞ்சாலேருந்து பவரால் அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கா. மேலே ஒரு கொட்டூர பயங்கரமான பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் மீட்டியார் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கா. ஸோ அந்த பிளட் பவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒன்று பண்ணால் அந்த கோல்டன் பிளாம் அட்டாக் அந்த அட்டாக் அடிக்க 2 அட்டாக் கேன்சல் ஆகி போட வச்சு பயங்கர கொடூரமான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க ஏன்னா பார்த்துருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மீட்டியார் பிளட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்காங்கல, உன்னால தாங்க முடியாது சியோயான் சரணடிச்சு அப்படின்ட்டு கோயில எக்கச்சக்கமான அந்த பிளட் பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி விட மாட்டேங்க. ஹீரோ என்ன பண்ண உடனே பார்த்தா அந்த கோல்டன் ஏன்ஷியன் சோல் அட்டாக் அந்த சோல் அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு அது எல்லாத்தையும் தாண்டி அவனை பார்த்து கொடூரமாக அட்டாக் பண்ண போக இதை பார்த்து அவன் என்ன பண்ணால் சோல் ஆஃப் ஃபால்ட் வந்து கட்டமாயின் வந்து அந்த 1000 சோல் அந்த ஷீல்டு அட்டாக் அதை பார்த்து நான் யூஸ் பண்ணுறேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஸ் வந்து அவனுக்கு தலை வலிக்கு அதுலேருந்து எக்கச்சக்கமான அட்டாக் பார்த்தீங்கன்னா அடிக்குது. இந்த இடத்துல ஹீரோ அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவன் மேலேயே இந்த அட்டாக் அதாவது அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி மேலேயே இந்த அட்டாக் வந்து விழுது. அவனை பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கான். ஹீரோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்போ இந்த சோல் ஆஃப் ஃபால் அவனுங்க கீழே நாய் மாதிரி வேலை செய்யறாடாங்கிட்டு இருக்க. ஓ தம்பி பார்த்து பேசினா அவனு அவங்க கூட வந்து வேலை செய்யலை, நாங்கள் சும்மா பார்ட்னர்ஸ், உன்னோட சோலை மட்டும் அவன்கிட்ட எதுவுமே கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த டிராகன் எம்பரர் நான் தான் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் வந்து அவனுக்கு இன்னுமே பவர் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிச்சு சுத்திகரிக்க எல்லா பவரும் ஊறி ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜியானா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனர்ஜி எல்லாம் இழந்து அந்த சின்ன ரொம்ப நாளாச்சு இந்த ஒரு ஃபார்ம் பார்த்து சின்ன குழந்தையாவே இந்த இடத்துல அந்த மாதிரி தான். இதை பார்த்த ஹீரோ இந்த இடத்துல நீ வந்து டிராகன் எம்பரராக இருக்க தகுதி இல்லாதவன், நீ சாகுறதுக்கு ரெடியாரு, நீ பண்ணது உங்களோட ஓன் மக்கள் எல்லாரையும் கொண்டுட்ட, இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சாகணும், சாக போற அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்காம பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாரோட பிளட்டையும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல
உன்னால் என்ன முடியுமோ முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குள்ளே நம்ம ஈஸி இருப்பான்ல அவனும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்து அவனை பார்த்தீங்கன்னா 3 சோலாக வந்து ஃபார்ம் பண்ண இருக்கு. இதில் ஒரு சோல் அவனோட சோல், சுற்றி இருக்கிறது 2 பேரும் அவன் ரிஃபைன் பண்ணப்பட்ட சோல், 3 டிராகன் சொல்லி அமுச்சு விட இந்த பக்கம் நம்ம ஈவா வந்து தலைவர் ரெடியாக இருப்பான் அந்த இடத்துல. ஸோ இந்த 3 டிராகன்ஸ் விட்டாமல் பார்த்து அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஈவாவை பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டாச் பண்ணி ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. 2 சோலும் மறைஞ்சு போச்சு. ஹீரோ என்ன பண்ணுற அசால்ட்டாக வெறும் கையிலே அவன் சோலை பிடிச்சி நீ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்ட அப்படின்லாம் நினச்சிருக்காரு. அவன் சோலை தூக்கி தரையிலே தொப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கிறார். அது டிராகன் மேலே பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போய் விழுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நேரத்தில் கண்டிப்பாக ஒன்று இந்த இடத்துல கொன்றுவன், நீ வந்து தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபயர் பாடின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன். உள்ளே இருக்கிற ஃப்ளேமாக கூட ஹீரோவோட ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ் ஆகிறதுல. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் தலைமுடி வெள்ளை கலர், எப்போலாம் இவன் தலைமுடி ஒயிட்டாக மாறுறதோட தரமான சீன் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்க 2 மொத்தனா முளைக்கிறது, உடம்பு ஃபுல்லாக நெருப்பால் எரியுது, அவன் கண்ணு கூட்டூரமாக மாறுது. அதோட இந்த எபிசோட் இதோட முடிகிறாங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே இருந்துச்சுட்டு அவங்க கமெண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் வந்து ஃபைட் நிறையவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும், வாட்ச் பண்ணேன். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க. சொன்னோம் வீடியோஸ் அடுத்த எபிசோடு வந்து கட் பண்ணி வச்சுட்டோம், ஒன்லி வாய்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சம் ரீசன்ஸ்னால நான் ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஊரில் வழக்கம் போல் வந்து அந்தளவுக்கு டவரும் கிடைக்காது, கொஞ்சம் பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.